E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார். அதுல தனக்கு எழுந்த சந்தேகங்களை பட்டியலிட்டு இருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையமோ இல்லை மற்றவர்களோ பதிலளிக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லி திடீரென வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடியது, வாக்குப்பதிவு கூடியது, இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் இத்தனை லட்சம் பேர் நாங்கள் இப்போ தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தோம், ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு இந்த பணியாளர்களை அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்லியிருந்தது. தேவேந்திர பட்னாவிஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி தோல்வியை குறித்து பரிசோதனை செய்யணும், இது காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு தேவேந்திர பட்னாவிஸ். அதோட மட்டுமல்ல, வாக்களித்த மக்களை அவமதிக்கிறார் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இதெல்லாம் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு எதிரான வந்த கருத்து. ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு ஆதரவு தெரிவித்து தேஜஸ்வி யாதவ் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். நாங்களே கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருப்போம், திடீர்னு வாக்கு எண்ணிக்கையை மாநிலம் நிறுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் நள்ளிரவுல வாக்கு எண்ணிக்கையை தொடர்ந்தாங்க, இதை சரி பண்றதுக்கு 3 முறை செய்தியாளர் சந்திப்புலாம் வச்சிருந்தாங்க, இதெல்லாம் மோடி அரசுல தான் இந்த மாதிரி நடந்தது, ராகுல் காந்தி சொல்றது உண்மைதான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இது எப்படி பாக்குறீங்க? நாம இது குறித்து ஏற்கனவே கடந்த பேட்டியில நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. ராகுல் காந்தி கட்டுரை எழுவதற்கு முன்பாகவே நாம தேர்தல் நேரத்திலேயே இந்த செய்தியை நம்ம பதிவு செய்திருந்தோம் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த விவகாரம் பேசு பொருளாக இருக்கிறது. நம்முடைய பேட்டி நேற்று முந்தைய தினம் நம்ம போட்ட இதே காணொலியில காண்டவர்களுடைய எண்ணிக்கையே நாம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. காட்சி ஊடகங்களை தவிர எழுத்து ஊடகங்களிலும் பீகார் தேர்தலில் பேசுவது, அக்டோபர்ல தான் பீகார் தேர்தல். ஆனால் மகாராஷ்டிராவில் இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் மீண்டும் விவாத பொருளாக மாறி இருக்கிறார். எப்படி மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரத்தினுடைய வெகுஜன தன்மை, சாதாரண மக்களை அவர் போய் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது ஒரு பக்கம். இரண்டாவது, அவர் தேர்தல் கமிஷனுடைய பாரபட்ச அணுகுமுறையை நிதானமாக கேள்வி கேட்கின்ற 2வது முறை. இந்த நிதானமாக கேள்வி கேட்டதற்கு தேர்தல் கமிஷன் பதில் சொல்லணும். தேர்தல் கமிஷன் ஃபார்மேஷன் எப்படி பாரபட்சமாக இருக்குன்றத நம்ம பேட்டியில பேசிட்டோம். இருந்தாலும் பதில் யார் தேர்தல் கமிஷனுக்கு பதிலா சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நட்டா சொல்றாரு. ஏன் யாரோ கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லாமல், எங்க அப்பன் புதிருக்குள் இல்லை என்கின்ற விதமாக JP நட்டா அதில் பதில் சொல்றார் என்பது இன்னைக்கு எழுத்து ஊடகங்கள்ல பூரா பரவலா பேசப்படுது. ராகுல் காந்தி கேட்ட கேள்வி ஒண்ணுதான், நீங்க டிஸ்பியூட் அரைஸ்டு அப்படின்னு இருக்கக்கூடிய வாக்கு சாவடிகளின் விவரங்களை வெளியிடுங்க, அவ்வளவுதான். அததான் இவங்க எப்படி கோத்து வாங்குறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தேர்தல் ஏஜென்ட் பூத்ல இருப்பான். அந்த பூத்ல இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டை நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு ரிவர்ஸ்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வராங்க. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆளை அவங்க சந்தேகப்படுறாங்களோ படலையோ, ஒரு தேர்தல் கமிஷன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது பொறுப்பு. இன்னும் சொல்ல போனால் அதை வெப்சைட்ல போடணும்ன்றது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு வரையறை. ஆனா சமீப காலமாக இந்த 10 ஆண்டுகளில் பல இடங்களில் அந்த தன்மையை அவர்கள் செய்வதில்லை. இப்போ உதாரணத்துக்கு, மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்பு சில தேர்தல்கள் நடக்கின்ற போது, அது கோவால ஒரே ஒரு MLA-வை வச்சுக்கிட்டு பிஜேபி ஒரு வேலையை செய்யும் போதே இந்த எதிர்ப்பு செய்யப்பட்டது. அசாம் கணபரிஷத் என்கின்ற அந்த அமைப்புல 2 பிரிவா பிரியும் போது இந்த பிரச்சனை வந்தது. மகாராஷ்டிராவில் அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை என்ற விதத்துல நட்டாவோ தேர்தல் கமிஷனோ மற்றவர்களோ பேசினாலும் கூட, மகாராஷ்டிராவில் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழல் நேற்று உருவாயிருக்கு. இது என்னன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மகாராஷ்டிராவில் வாங்கிட்டு வந்தது யார் என்ற விவாதம் அது ஷிண்டேவினுடைய ஆட்கள் பிஜேபியினுடைய பெருமை என்று பேச, பட்னாவிஸ் தான் இவருடைய எல்லாரை விட மேலானவர் என்று ஒரு அமைச்சர் பேசி
அது ஒரு பேசுபொருளா இருக்கு. இதெல்லாம் வந்து மகாராஷ்டிராவினுடைய தொட்டு தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய அந்த கோல்மாலுக்கு இணையாக வரக்கூடிய பிரச்சாரங்கள். மகாராஷ்டிரால பாருங்க, 2 கட்சி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா என்பது தாக்கரே குரூப்ல வந்திருக்கு. சரத்பவாருடைய கட்சி துவங்கி 26வது வருஷம். இன்னும் 3 நாட்களில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அவர்கள் இணைவார்களா என்ற எதிர்பார்ப்பு. பிஜேபியிலேயே இருக்கக்கூடிய ஷிண்டேவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று ஹார்ட்கோர் பிஜேபி ஒரு பக்கம் தகராறு பண்றான். அதாவது பட்னாவிஸும் வேணாம், ஷிண்டேவும் வேணாம், ஒரிஜினல் பிஜேபி, அந்த சுத்தப்படுத்தப்பட்ட நெய் அப்படின்னு போடுவான் பாருங்க, அது மாதிரி ஒரு பிஜேபி அங்க இருக்கு. சோ இப்ப இந்த 3 விதங்களும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேர்தல் முடிந்து இவ்வளவு நாள் ஆன பின்பும் பீகார் சப்ஜெக்டை தேர்தல் பேசுபொருளா வரும்போது ராகுல் காந்தியினுடைய பதிலாக இவையெல்லாம் வருகிறது. அவர் தேஜஸ்வி யாதவ் சொன்னது கரெக்ட். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்வி அல்ல இதெல்லாம். மகாராஷ்டிராவினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளின் விகிதம் சட்டமன்ற தேர்தலில் அது அதிகமாகின்ற போது நம்பிக்கையில் மாறி இருந்தால் ஓகே. ஆனால் வாக்காளர் திருத்தத்தின் மூலம், மோசடியின் மூலம் வந்தால் தேர்தல் கமிஷனை நம்ப மறுக்கிறோம் என்று சொல்லி நிர்மலா சீதாராமனுடைய கணவரும் ஜனநாயகத்தை விரும்புகின்ற அமைப்புக்கு சொந்தக்காரருமான அவரு ஒரு அற்புதமான ஒரு மனுவை எடுத்துட்டு போய் தேர்தல் கமிஷன் கொடுக்கிறாரு. அவர் அலோ பண்ணல. ஜனநாயக ரீதியா ஒரு அப்போசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பரை வாங்கிறதுக்கு கூட மறுக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் நடத்தின தேர்தலை, ஜனநாயகத்துக்கு விரோதமான தேர்தலை எப்படி ஏற்றுக்குவாங்க? அது வந்து சட்ட ரீதியா வழக்கு மன்றத்துல இருக்கின்ற காரணத்தினால அதே மெத்தட்ல நீங்க பீகார்ல செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னால ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வரும்போது தேஜஸ்வி யாதவ் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கிறார். அவருடைய வாகனத்தின் மீது ஒரு மிகப்பெரிய மோதல் என்பது ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதுல நீதி விசாரணை வேணும்னு கேட்டிருக்கிறார். பல எதிர்கட்சிகள் அதை குற்றம் சாட்டி இருக்கின்றன. அப்போ இங்கிலீஷ் படத்திலையும் தமிழ் படத்திலையும் வில்லன்கள் ரோல் மாதிரி பிஜேபி சில வேலைகள் செய்கின்ற போது அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய நியாயமான கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஜனநாயகவாதிகளுடைய பொறுப்பு. அதைத்தான் நாம இப்ப செய்துட்டு இருக்கோம். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, தேர்தல் ஆணையமோ எதிர்கட்சிகளோ மழுப்பலான பதில சொல்லாதீங்க, என்னுடைய கேள்விக்கு நேரடியான பதில முடிஞ்சா சொல்லுங்க அப்படிங்கிற பதிலையும் அவர் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ மணிப்பூர் விவகாரம் மீண்டும் எழும்பியிருக்கு. இது குறித்து காங்கிரஸ் எல்லாம் சொல்லும்பொழுது ஏன் மௌனமாக இருக்கிறார் பிரதமர் மோடி? செய்தியாளர் சந்திப்பு இத்தனை வருஷத்தில் அவர் நடத்தினாரா? மணிப்பூருக்கு அவர் ஏன் செல்லல? மணிப்பூருக்கும் செல்லல, அது குறித்தும் பேசவும் இல்லை, செய்தியாளர் சந்திப்பும் நடத்தல அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸும் எழுப்பியிருக்கு. அதாவது நியாயமான மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மணிப்பூர் சப்ஜெக்ட் மீண்டும் விவாத பொருள் ஆயிருக்கு. மணிப்பூரை எப்படியாவது சரி கட்ட வேண்டும் என்று மணிப்பூர்ல பலிகடாவாக அப்ப இருந்த சிஎம் பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளிட்டு ஒரு பொம்மை ஆட்சியை நடத்தி கெய்டி குரூப்ல இருக்கக்கூடிய சில பிரிவினைவாத சக்திகளை மிரட்டலின் மூலமா கொண்டு வரலான்னு முயற்சி செய்தார்கள். அமித்ஷாவினுடைய முழு அலுவலகம் அதில் இறங்கி வேலை செய்தது. அதுல ஓரளவு வெற்றியை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். ஒரு வேறுபட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆளை சிஎம் ஆக்கி 16 பேர் மந்திரி என்பதற்கு பதிலாக 28 பேர் மந்திரி. ஆகவே நாம் அப்படியே பதவி ஏற்போம், ஒரே ஒரு கடிதம் மட்டும் நீங்க ஜனாதிபதி ஆட்சியை ரத்து செய்யன்னு கொடுத்துட்டு போகணும். அது நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய கவர்னர் தான், அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட இன்று வெள்ளிக்கிழமைன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம பதவியேற்றலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு நடந்தது மோசமான விஷயம். என்னன்னா, பரவலாக கெய்டி இன மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கைக்கு உரிய ஒரு தலைவரை இவங்களுடைய பஞ்சாயத்துக்கு அவர் ஒத்து வராத காரணத்தினால அவரை கைது செய்தார்கள். கைது செய்ததனுடைய விளைவு எல்லா இடங்களிலும் கலவரமாக வெடித்து விட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே உள்ள மணிப்பூர் சப்ஜெக்டுக்கு போயிடுச்சு. பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஆட்களும் மேலிடத்துல இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த 2 குரூப்லயும் இருக்கக்கூடிய அந்த எஸ்டி ஸ்டேட்டஸ்ல எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கலன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெறுப்பு சக்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது கலவரமா மாறி இருக்கு.
நீங்க பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்காம் அந்த சப்ஜெக்ட்லையும் கூட அவர் போகல, மணிப்பூர்லையும் கூட அவர் போகல. அமித்ஷாவினுடைய நடவடிக்கையில ஒரு மாற்று அரசியல் வேலையை செய்வதற்கு மட்டுமே பிஜேபி அரசு செயல்படுகிறது என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் தேவையில்லை. அப்போ மணிப்பூரினுடைய சப்ஜெக்ட் ஐநா சபையில நீங்கள் விவாதிக்கப்பட வேண்டும் என்று வேலைய நாடுகள் குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மணிப்பூர் சப்ஜெக்ட இந்த பிஜேபி அரசு தவறாக கையாளுகிறது. இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலையும் கிட்டத்தட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல, வாகன வசதி இல்ல, பள்ளிக்கூடங்கள் இல்ல, நெட்வொர்க் இல்ல. ஜம்மு காஷ்மீர்ல அடிக்கடி நெட்வொர்க் பாதிப்பு, மணிப்பூர்ல கலவரம் நடந்த போது பாதிப்பு, இப்போ மணிப்பூர்ல இவை எதுவுமே இல்லை. இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னா, கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அவர்களுடைய அந்த தேவாலயங்களை பாதுகாப்பதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி ஆட்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய ஏற்பாட்டிற்கு உள்துறை அமைச்சகம் மணிப்பூரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்தாரு. பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அப்புறம் அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட எல்லாம் பேசினாரு. 2026 பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு தமிழகத்துல. அமித்ஷாவினுடைய தமிழகத்தினுடைய விஜயம் நம்முடைய பழைய பேட்டியில நாம சொன்னது போலவே தமிழகத்துல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பல விஷயங்களை பூதாகரமாக ஆக்கி அதன் மூலமாக நம்முடைய கூட்டணியை பலப்படுத்தலாம். இதுதான் அமித்ஷாவினுடைய அணுகுமுறை, பிஜேபியினுடைய அணுகுமுறை. இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலே ஒரு பதில் நல்லா இருக்கு. போன முறை என்னிடம் பேசுகின்ற போது அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை, அதிமுக ஆட்சிதான் என்று சத்தமா பேசினாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப தெளிவா அமித்ஷா சொல்லிட்டாரு, டெல்லி போல மகாராஷ்டிரா போல தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமையும். அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் இல்ல, பிஜேபி கூட்டணி ஆட்சி அமையும். இதை விட நீங்க கூடுதலான விளக்கம் நமக்கு தமிழ்ல தேவையில்லை. நீங்க பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஏன் முடிச்சு போடுறீங்க என்று சில அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. பிஜேபிக்கு நம்பிக்கை நாயகனாக பாட்டாளி மக்கள் கட்சி சில நேரங்களிலாவது அந்த நடுநிலைமை வகித்து ஓட்டு போடாம, அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட் தான், ஆனா விசுவாசத்தை காட்டாம நின்னாங்க. 2016 உணவு மசோதான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க பிஜேபி, நிபந்தனையின்றி ஆதரித்தது அதிமுக. 2017 உதயமின் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது நிபந்தனையோடு கூடிய மின்சார வாரியத்தை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஏற்பாடு, ஒரு கண்டிஷனல் பிரைவேடைசேஷன் பாலிசி அப்படின்னு பேர் இருக்கு. அதுல ஏடிஎம்கே கையெழுத்து போட்டது. ஜிஎஸ்டி சம்பந்தமான விளக்கங்களே கொடுக்காத போது 2017 இரண்டாவது பாதியில ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணது. 2017 கடைசியில அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நீட்டுக்கான ஒரு மசோதா வருகின்ற போது அதை படித்து பார்க்காமலே ஏடிஎம்கே ஆதரித்து கொடுத்தது. 2019 முத்தலாக்கு, 2019 அசாமுக்கு மட்டுமே அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக குடியுரிமை மசோதா என்ற பெயர்ல அவசரமாக கொண்டு வந்ததை ஆதரித்தது. வேளாண் சட்டங்களை பற்றி கவலைப்படாமல் ஆதரித்தது. கனிம வளங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்தை அப்படியே நீங்க ஆக்குபை பண்ணிக்கலாம்னு 2023 வந்த சட்டத்தை படிக்காமல் கையெழுத்து போட்டது அதிமுக. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அதற்கும் அதிமுக சப்போர்ட் பண்ணுது. இப்படி ஒரு அற்புதமான நண்பரை, பார்ட்னரை பிஜேபி எப்படி விடும்? சரி, பிஜேபிக்கும் இவர்களுக்கும் ஏதாவது கொள்கை உடன்பாடு இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. நம்முடைய ஸ்தாபனங்களை வைத்து அவர்களிடம் எடுத்திருக்கக்கூடிய சொத்துக்களை அவங்க வெளியே விட்டா ஆபத்து. அவர் மீது இருக்கக்கூடிய அந்த கொலை வழக்குகள் உட்பட தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தினால் அதிமுகவுக்கு ஆபத்து. அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இணைந்து பிஜேபியை எதிர்ப்பார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியை ஆதரிக்கும், ஓபிஎஸும் பிஜேபியை ஆதரிப்பார்கள். சசிகலா தவிர டிடிவி தினகரன் உட்பட அனைவருமே பிஜேபியை நல்லவன் என்று பேசுகின்ற போது
ஒரு கணிசமான 23% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை கைவசம் மிரட்டலோடு வைத்திருக்கிறது என்பதுதான் நீங்க மதுரையில அவர் பேசிய சப்ஜெக்ட். முருகர் பக்தர்களை திரட்டுவதற்கு சாதாரண நயினார் ராஜேந்திரன் அழைச்சாலே போதும். ஆனா உள்துறை அமைச்சர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? அது சிக்கந்தர் மலை என்று நம்முடைய குன்றத்தை மாற்றுகிறார்கள், அனைவரும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ மோடியினுடைய சிக்கியனாக அமித்ஷா மதுரையில் போட்டிருக்கக்கூடிய பிளான் என்பது 2026 நீங்க திமுகவை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், திமுக எங்களுடைய ஆப்போசிட் கூட்டணியாகி இருக்கிறதுனால எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்காது. நாங்க 27 வருஷம் கழிச்சு டெல்லியில ஆட்சியை பிடித்தது போல தமிழகத்திலும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், அதற்கு ஏற்ற வகையில் உங்கள் மனசை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற மிரட்டல் துணியில தான் அமித்ஷா பேசி இருக்கிறாரு. இது ஜனநாயகத்துக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால். ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம். தரம் தாழ்ந்து ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. ஆனா அதையெல்லாம் தாண்டி அரசியல் செய்வதுதான் அமித்ஷாவினுடைய பணி என்று நம்ம அமித்ஷாவினுடைய அந்த மதுரை விசிட்டை பார்க்கணும். இதை எதிர்த்து ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய முறையான தேர்தல் மூலம் வெற்றியை பெறுவதற்கான திட்டத்தை நாம் செயல்படுவதுதான் சரியாக இருக்க முடியும். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிதி அதிகமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் சொல்றாரு அவரு. ஆனா தமிழ்நாடு அரசு எதுவுமே செய்யல, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறார். அதாவது நீங்க நம்முடைய வாசகர்கள் அப்புறம் தொடர்ந்து இந்த காணொலி பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நினைவூட்டலுக்காக சொல்றேன். வடக்கு வாழுது தெற்கு தேயுது, எப்ப பார்த்தாலும் இந்த பேச்சு. நான் முன்னாள் தலைவர் பேசின அந்த மயிர்ன்ற வார்த்தையை சொல்லல. எவ்வளவு நாளைக்குதான் இப்படி பேசுவாங்க தெரியலையே என்று ஒரு பேட்டியை நீங்க பார்த்திருக்கலாம். இப்பவும் காணொலியில கிடைக்குது. இவ்வளவு கொடுத்துட்டோம், ஆனால் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு தங்கம் தென்னரசு அப்போதே ஒரு பதில் கொடுத்தாங்க. நாம அதை நம்ம பேட்டியில சொன்னோம். மெட்ரோ ரயில் திட்டம் உட்பட நாம் செலவு செய்து நமக்கு தர வேண்டிய தொகையை அவர்கள் தரவில்லை என்பதும், கல்வித்துறையில் நிபந்தனையோடு கூடிய சில விஷயங்களுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் இதற்கு தொடர்பில்லாத வேறொரு திட்டத்தில் இருக்கக்கூடிய தொகையை நிறுத்தி வைக்க கூடாது என்று பேசியும் கடிதங்கள் அனுப்பியும் அதை அனுமதிக்காமல் இருந்த நிதித்துறை அரசு, ஒன்றியத்தினுடைய நிதித்துறை செயலகம், நாம கோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு அப்புறம் நாம ஜனாதிபதிக்கு அனுப்பின அந்த சப்ஜெக்ட்ல உச்ச நீதிமன்றம் நம் பக்கம் பேசியதுக்கு அப்புறம் அதுல ஒரு சின்ன அசைவு வந்தது. ஒரு உள்துறை அமைச்சர் இவ்வளவு தொடர் நடவடிக்கைகள் நடந்திருப்பதை மறைத்து பொய்யை பேசுகிறார் என்று சொன்னால், ஒன்றிய அரசினுடைய அந்த பொய் செய்கை எல்லா மட்டத்திலயும் இருக்கு. அவர் சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு தங்கம் தென்னரசு சொன்னதுதான் பதில். இப்ப கூடுதலா இன்னொரு விஷயம் சொல்றோம். நாம என்ன கேட்கிறோம்னா, எனக்கு நீங்க நிதி ஆயோக்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட சப்ஜெக்ட்ல என்னென்ன தரணும்னு நான் இப்ப கடைசியா பேசின அந்த கூட்டத்துல நம்முடைய தமிழக முதலமைச்சர் கேட்டு இருக்கிறாரோ அதில் ஒன்றிய அரசினுடைய பதில் என்ன? நிதி அமைச்சகம் எவ்வளவு அனுப்பியது? 0. அதைத்தான் நம்ம இப்ப பட்டியலிடுறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தமிழகத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கக்கூடிய இந்த செய்கையை கேள்வி கேட்காம நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று பொய் சொல்லுவது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி இல்ல. மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது எனக்கு புத்திசாலித்தனம் என்று செயல்படக்கூடிய போக்கு. ஆர்பிஐ போட்டிருக்கக்கூடிய உத்தரவு சரியில்லை என்று நாம கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன திருத்தம் 2 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலான்னு, அப்புறம் நாம ஒரு போராட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு மாற்றம். அப்போ அதை நாங்கள் ரிலீஸ் செய்து விட்டோம் என்று இன்னைக்கு மதுரையில் பேசுறாங்க. நாம போராடி நாம சில விஷயங்கள் சொல்லி அது நியாயமானதுக்கு அப்புறம் அந்த வெற்றிக்கு இவர்கள் தான் காரணம் என்று பேசுவது அவருடைய வாடிக்கை. காங்கிரஸ் கொண்டு வந்த ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த உலக அதிசயத்துல போய் கொடி அசைத்ததுனால அது மோடியின் சாதனை என்று அமித்ஷா பேசினார்னா அது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது.
அந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. அதே கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் பேசும்பொழுது 4 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில தமிழகம் பின்னோக்கி சென்று விட்டது அப்படிங்கிறார். நீங்க நல்ல படித்த ஒரு ஆளுகிட்ட பண்பான சில வார்த்தைகளை நானும் நீங்களும் எதிர்பார்க்கிறது சரி. ஆனா பண்பற்ற வார்த்தைகளை தொடர்ந்து பேசியவர் தான் அவரு. இந்த விஷயத்துக்கு நம்ம கூடுதலா வருவோம். நாம கொடுத்த பர்டிகுலர்ஸ் தமிழகம் எல்லா வகைகளிலும் சிறந்த மாநிலமாக இருக்கிறது, நிதி நிலைமையில் மேம்பட்டு இருக்கிறதுன்றதுக்கு ஒரு தனி அறிக்கை நம்ம வெளியிட்டோம். நாம அறிக்கை வெளியிட்டது தமிழ்நாடு அரசினுடைய அறிக்கை அல்ல. நிதி ஆயோக் சொல்லி இருக்கக்கூடிய 6 அம்சங்களில் தமிழகம் எப்படி நிதி அளவுல தனிநபர் வருமானத்துல, தொழில் துறையில, விவசாயத்துல, சேவை துறையில மேம்பட்டு இருக்குன்னு அவங்க சொன்ன பர்டிகுலர்ஸ் வந்து எடுத்து கொடுத்தோம். இப்ப நான் இன்னொரு பர்டிகுலர்ஸ் கேட்கிறேன் பாருங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய குற்ற எண்ணிக்கைகள், மத்திய பிரதேசத்துல 6 மாசமாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் இல்லை என்ற ஒரு குரல். ஏன்னா 6 மாசமா சம்பளம் இல்லையே என்று மத்திய பிரதேசத்தினுடைய ஆட்கள் போய் விசாரிக்கின்ற போது அங்க டூப்ளிகேட் சிஸ்டம் இருக்கு. டூப்ளிகேட் சிஸ்டம்னா என்ன? அதாவது அப்படிப்பட்ட பள்ளிகளே கணக்குல இல்ல. எங்கடா பள்ளிக்கூடமே இல்லாம அவங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும்னு யோசிச்சா, ஒரிஜினல் பள்ளிக்கூடம் இல்லாம வேற ஒரு டூப்ளிகேட் பள்ளிக்கூடத்துக்கு நாம 6 மாசமா சம்பளம் இல்லை என்ற குரலை கேட்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரிஜினலா மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் கோடியில் சுருட்டல், ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஒரிஜினல் பள்ளிகளுக்கு அனுப்பாமல் கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் சுருட்டி இருக்கிறாங்க. இது எங்க? மத்திய பிரதேசத்துல. ராஜஸ்தான், நான் சாதாரணமா பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அனுப்பப்பட வேண்டிய மருந்துகளின் பட்டியல், மொத்த ஆஸ்பத்திரி எவ்வளவுன்னு ராஜஸ்தான்ல கேட்டிருக்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியுடைய விவரங்களில் 1.5 மடங்கு அதிகமாக ஆஸ்பத்திரியை காட்டி இல்லாத ஆஸ்பத்திரிக்கு அலாட்மெண்ட் வாங்கி அதை அந்த ராஜஸ்தானுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய மகன் செலவு செய்திருக்கிறான். அப்போ மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பை ஹெல்த் மினிஸ்டர் ஃபேமிலி. யாரு வந்து எங்க வந்து சொல்றாங்க பாருங்க பர்டிகுலர்ஸ். தமிழகம் 6 அம்சங்களில் என்ரோல்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், என்ரோல்மெண்ட் ஆஃப் ஜாப்ஸ், என்ரோல்மெண்ட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், என்ரோல்மெண்ட் ஆஃப் பிடிஎஸ் சிஸ்டம், இந்த 4 என் ஞாபகத்தில் இருக்கு. இன்னும் 2 சமாச்சாரம் என்னன்னு சொன்னா, அதிகபட்சமான படிப்புகளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து மேலை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது இந்த 4 ஆண்டுகளில் அதிகமாக இருக்கிறது. அப்போ எல்லா ஃபேக்டர்லயும் தமிழ்நாடு வாழ்வாதாரத்துல முன்னேறி இருக்கக்கூடிய சூழ்நிலையை போற போக்குல அடிச்சு விடுறது. அதாவது சாவர்கருடைய சிலையை காந்திக்கு பக்கத்திலேயே வைப்பதனால இந்திய சுதந்திர போராட்டத்தின் தந்தை என்று காந்தியை அழைப்பது போல சாவர்கரை தந்தை என்றோ மற்ற பெயர்களோ அழைக்க முடியாது. போட்டோ இருக்குது, அவ்வளவுதான். வரலாற்றை திரித்து போட்டோ நாடாளுமன்றத்தில் வைத்திருப்பது போல பொய்யான விவரங்களை பொதுக்கூட்டங்களில் தெரிவிக்கிறார்கள். அது சரியானது அல்ல. இன்னைக்கு நீங்க வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா தமிழகம் நிதியில் மேலோங்கி இருக்கிறதா என்று எடுத்தீங்கன்னா நான் சொல்றேன், இந்த 6-7 பர்டிகுலர்ஸ் அதுல வருது. முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜும் உதயகுமாரும் போனாலும் எடப்பாடி பழனிசாமி போகல. பிஎம்கேவும் அதுக்குள்ள ஒரு பிரச்சனையில முடிவுக்கு வராம அவங்களும் போகல. அமித்ஷாவுடைய விஜயம் ஏமாற்றம் தானா? தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய விஜயம் வந்து தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துவதற்காக அல்ல. கூட்டணியை பலப்படுத்துவதற்காக என்பது இரவு நேரத்தில் பேசப்பட வேண்டிய அஜெண்டா. பகல் நேரத்தில் அவங்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னா, சமீபத்தில் நடக்க இருக்கக்கூடிய முருக மாநாடு, இந்த முருக மாநாட்டுக்கு மக்களை திரட்டுதல். ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் தோல்வியுற்ற தங்களுடைய திட்டத்தை அமித்ஷாவை வைத்துக் கொண்டு அவரையே பேச வைத்து மீண்டும் ஒரு பிரிவினை கூட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதாவது முருக பக்தர்கள் மாநாடு என்று அந்த அடிப்படையில மதுரை மண்ணிலே மீண்டும் அமித்ஷாவை வைத்துக் கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுதான் அவர் ஓப்பனா கால் கொடுத்திருக்கிறாரு. இது வந்து குன்றமலை அல்ல, இது சிக்கந்தர் மலை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள்னா யாருன்னா திமுக. திமுக 2020 வெளியேற்றும் வரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் எதுவும் கிடைக்காது என்று ஓப்பனா மிரட்டல் முகையில அமித்ஷா பேசியிருக்கிறது ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்தது அல்ல.
ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஒரு வெற்றி திசையை நோக்கி அவர்களுக்கு அழைத்து செல்லாது. கூட்டணி கட்சிகள் வராமல் இருப்பதற்கான காரணம், அவர் PMKவாக இருந்தாலும் சரி, பிரேமலதா விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, அவர்களை அதிமுக ஏமாற்றிய விதமும் தன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோர்வும் தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ரெண்டு கட்சிகளும் அவங்க கூட தான் நிற்பாங்க. ஆனால் திமுகவுடைய சாதுரியமான நடவடிக்கையின் காரணமா பிரேமலதா விஜயகாந்த் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பது எதிர்கட்சிகளின் ஒற்றுமைக்கு பலம் சேர்த்திருக்கிறது. திமுக கூட்டணிக்கே கூட அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறும். அந்த வாய்ப்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.